நேரலையில் நம்மோடு இணைகிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான திரு பீட்டர் அல்போன்ஸ். திரு பீட்டர், உங்கள்கிட்ட தொடங்குகிறேன். இந்த பரப்புரை என்பதை பிரதமர் மோடி ராஜஸ்தானில் மேற்கொண்ட இந்த பரப்புரையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய அந்த ஒரு கருத்தை மேற்கோள் காட்டி இப்போது சொல்கிறார். உங்க பார்வை என்ன இதில்? இல்லை, அதாவது நம்முடைய பிரதமர் இப்போ ஒரு பாலிசி எடுத்திருக்கார். என்ன பாலிசி எடுத்திருக்காருன்னா, அவர் உண்மை பேசுவதில்லை என்று ஒரு முடிவோடு இருக்கிறார். அதாவது இதுவரைக்கும் அவர் இந்த தேர்தல் பரப்புரையில் பேசிய அத்தனை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒன்று அது ஆஃப் ட்ரூத்தா இருக்கும், அல்லது முழு பொய்யா இருக்கும். இதை தவிர அவர் எதையும் பேசுவதில்லை. அதாவது ஒரு தேசத்தினுடைய பிரதமர் அந்த நாட்டில் நடக்கிற மற்ற மக்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு தேர்தல் நேரத்தில் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர்லயோ இல்ல ஒரு அரசியல் கட்சியில ஒரு சாதாரண தொண்டர்கள் மத்தியில் வந்த பேச்சாகவோ இருந்துட்டால் கூட நாம் அதை பற்றி அப்படியே புறந்தள்ளி விடலாம். ஆனால் ஒரு தேசத்தினுடைய தேர்தல் பரப்புரை எப்படி இருக்க வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டிய பிரதமர் இவ்வளவு தூரம் தரம் தாழ்ந்து தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட தனது குடிமக்களையே கேவலப்படுத்துகின்ற அளவுக்கு செல்வார் என்று சொன்னால், இந்த நாட்டில் இந்த நாளை வரலாற்றில் ஒரு கருப்பு நாள் என்று சொல்வதை தவிர எனக்கு வேற தெரியல. நான் பிரதமரை வேதனைப்படுவது வருத்தப்படுவதை விட தேர்தல் ஆணையத்தின் மேலும் உச்சநீதிமன்றத்திலையும் என்னுடைய ஆதங்கத்தையும் என்னுடைய கவலையையும் எதிர்காலத்தை பற்றி எனக்கு இருக்கிற அச்சத்தையும் நான் உங்கள் மூலம் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். இப்படி ஒரு தேசத்தினுடைய பிரதமரே இதை போன்ற பேச்சு தேர்தல், அதான் நான் என்ன சொல்றேன். அதாவது சுர்ஜிவாலா ஒரு 10 நாளைக்கு முன்னால ஏதோ ஒரு போட்டியிடுகிற வேட்பாளரை பற்றி ஒரு கருத்து சொல்லி விட்டார் என்பதற்காக உடனே அவர் 2 நாள் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க. தேர்தல் பரப்புரையில் நீ கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்க தேர்தல் ஆணையம் அனுப்பித்த அந்த சர்க்குலர் உங்களுக்கு மிக தெளிவாக இருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கு காட்டின வழிகாட்டுதல்ல அவர்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாதி, மதம், மொழி, பிராந்தியம் சார்ந்து எந்த ஒரு தரப்பினரையும் தரக்குறைவாக விமர்சிப்பதையும் குற்றம் சாட்டுவதையும் அரசியல் கட்சிகளும் பரப்புரையாளர்களும் முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையமே அதை வழிகாட்டு. இதை விட உச்சநீதிமன்றம் ஹேட் ஸ்பீச்னா என்ன அப்படிங்க கொடுத்திருக்கிற விளக்கத்துல நம்முடைய இன்னைக்கு பிரதமர் பேசியிருக்கிறது அப்படியே அந்த ஹேட் ஸ்பீச்ங்கிற அந்த டெபினிஷனுக்குள்ள வருது. நான் என்ன கேட்கிறேன், நம்முடைய கார்த்திய செல்வன், ஒரு பிரதமர் ஒரு நாட்டினுடைய ஒரு உச்சபட்ச அதிகார மையத்தில் இருக்கக்கூடியவர். அவர் பேசுகின்ற போது ஒரு எதிர்கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி அவர் குற்றம் சாட்டுகின்ற போது குறைந்தபட்ச நேர்மையோடு, மினிமம் ஹானஸ்டி, அதாவது வேற ஒன்னும் அவர் அரசியல் ரீதியாக நான் மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கூட நான் கேட்கல. ஒரு குறைந்தபட்சம் ஹானஸ்டி கூட இல்லாம தேர்தல் அறிக்கையில இல்லாத சொல்லுகிறாரு. இதை இந்த நாட்டில இருக்கிற 130 கோடி மக்களை எப்படி இதை ஏற்றுக்கொள்கிறார்கள்? இது ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த நாட்டில இருக்கின்ற பெரும்பான்மையாக வாழ்கின்ற இந்து மக்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இதை எப்படி அவங்க இதை பார்ப்பார்கள்? இப்படிப்பட்ட பிரதமரா நமக்கு கிடைத்திருக்கிறார் சமூக ஊடகங்கள் சமூக ஊடகம். நான் என்ன கேட்கிறேன், எங்க இடத்துல சொல்லியிருக்கு பெண்களுடைய தாலியை அறுத்து அதை இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எந்த இடத்துல தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்க சொல்லுங்க. அந்த மங்கள சூத்ராங்கிற வார்த்தையை அவர் எதிரே உட்கார்ந்து வைத்து அவர் என்ன சொல்றார்? தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த டிஸ்பாரிட்டி ஆஃப் இன்கம், வருமானத்திலும் சொத்துக்களை குவிப்பதிலும் சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து எல்லோருக்கும் செல்வம் பரவுகின்ற வகையிலே நாம் நடைமுறைகளை, நடவடிக்கைகளை, திட்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு உலகத்துல அதிகமான ஏற்றத்தாழ்வுகள் உள்ள சமூகம் நம்முடைய இந்திய சமூகம் தான். இன்னைக்கு கிடைத்திருக்கிற ரிப்போர்ட் என்னன்னா, உலகத்திலே மிக அதிகமான பணக்காரர்கள் எங்கே வாழ்கிறார்கள் என்றால் இந்தியாவிலே வாழ்கிறார்கள். மிக அதிகமான ஏழைகள் எங்கே வாழ்கிறார்கள் என்றால் அவர்களும் இந்தியாவில் வாழ்கிறார்கள். இந்த பிரிட்ஜபிள் கேப் ஒவ்வொரு வருடமும் இது பிரச்சனைகளை சொல்லிட்டு அதே மாதிரி வரி விதிப்பதிலும் கூட பிரதமர் மன்மோகன் சிங் பேசியதா ஒரு விஷயத்தை தான் அவர் குறிப்பிட்டார். அதுல அவர் சொல்லும்போது earlier when their government was in power அப்படினு சொல்லி அந்த இடத்தை ரீகால் பண்ணி தான் சொல்றாரு. They had said that Muslims have the first right on the country's assets. This means to whom will this property be distributed?
it will be distributed among those who have more children. இப்படி எல்லாம் சொல்றாரு. இந்த இடம் வந்து பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னதா, அதுல இருந்து அதுக்கப்புறம் ஒரு இன்டர்பிரேஷன் அவர் குறிப்பிட்டாரு. இதுல இதை நீங்க ஏற்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வியோட முடிக்கிறேன். இல்ல நான் என்ன கேட்கிறேன், இல்ல மன்மோகன் சிங் ஸ்பீச்சர் வந்து என்ன இருக்குது, தயவுசெய்து நீங்க அதை பாருங்க. மன்மோகன் சிங் பேச்சுல வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த தேசத்துல வந்து லெஸ் பிரிவிலேஜ்டு சிட்டிசன்ஸ், அதாவது யாரெல்லாம் சொல்றாரு, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், பெண்கள், ஏழைகள், அதுல மைனாரிட்டிஸ், இவங்க எல்லாரையும் சொல்லிட்டு இவர்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்றார். அமங் தி மைனாரிட்டிஸ் முஸ்லிம்ஸ் சொல்றார். இத வந்து ஷெட்யூல் ட்ரைபை பற்றியே பேசல, ஷெட்யூல் காஸ்ட் பற்றியே பேசல, இத பிற்படுத்தப்பட்ட மக்களை பற்றியே பேசல, ஏழைகளை பற்றி பேசல, பெண்களை பற்றி பேசலன்னு பிரதமர் சொன்னா எப்படி? அந்த ஸ்பீச்சினுடைய முழு டெக்ஸ்ட வந்து இன்னைக்கு வெளியிடுவதற்கு நான் வந்து பாஜக தரப்புல அங்க வந்திருக்கிற நண்பரை வந்து ஐ சேலஞ்ச். அந்த வார்த்தை இல்லைன்னு சொல்றாரு, அந்த வார்த்தை இருக்கா இல்லையான்னு நீங்க கேளுங்க. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதா? கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்க, among the minorities Muslims should be given priority. ஏன்னா சஞ்சார் கமிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுடைய சமூக பொருளாதார நிலைமை பட்டியலின மக்களை விட, மலைவாழ் மக்களை விட மோசமாக இருக்கிறது என்பதுதான் புள்ளி வரும். கல்வியில், கலாச்சாரத்தில், பொருளாதாரத்தில், வாழ்க்கை தரத்தில், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில எல்லாமே வந்து சமூகத்தின் அடித்தட்டு மக்களுக்கும் கிட்ட நான் வச்சிருக்கிறேன். 5000 வருஷமா வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை வச்சிருக்கிறோம். அந்த சமூகத்தை விட இந்த மோசமாக இருக்கிறது அப்படின்னா சச்சார் கமிட்டி அறிக்கை. அதைத்தான் மன்மோகன் சிங் சொல்லுகிறார். among the Muslims, Christians வந்து well educated, well employed, Jains வந்து they are very rich, Sikhs more powerful. the constitutional religious minority ல Muslims are less privileged. அவங்க வந்து less most unfortunate. நான் இன்னொன்னு கேட்கிறேன் கார்த்திய செல்வன், கடந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது. நீங்க கண்டினியூஸா தொடர்ந்து சமூக பொருளாதார ஆய்வறிக்கையில முஸ்லிம் சமூகத்தினுடைய வருமானம் குறைந்து கொண்டே போகிறது, வருமானம் குறைந்து கொண்டே போகிறது, அவர்களுடைய மக்கள் தொகையும் குறைந்து கொண்டே போகிறது, பெருக்கமும் குறைந்து கொண்டே போகிறது. இது ரெண்டுக்கும் இது வந்து இதுக்கு எந்த வித அவர் அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்களே இருக்கிறது. இன்னைக்கு உள்ள ஜனத்தொகை என்ன, இன்னைக்கு இந்துக்களுடைய மொத்த ஜனத்தொகை என்ன, இஸ்லாமியருடைய ஜனத்தொகை என்ன, ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு கூடி இருக்கிறது, எதுவும் வந்து அதீதமாக யாருக்கும் கூடவும் இல்லை, யாருக்கும் வரவும் இல்லை. ரெண்டாவது, இதை போல வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை வந்து ஒரு தரப்பு மக்களை வந்து எதிரிகளாக்கி, ஒரு சிறுபான்மை மக்களை எதிரிகளாக்கி அதன் மூலமாக வந்து பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்று ஒரு பிரதமர் நினைப்பார் என்று சொன்னால், அந்த பிரதமருக்கு வந்து வரலாற்றில் வந்து மிக மோசமான இடம் கிடைக்கும் என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்ட ஆசை. பீட்டர், இல்ல அதாவது நான் வந்து மன்மோகன் சிங் வந்து என்ன பேசினாருங்கிறத மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன் கார்த்திகை செல்வன். ஆக்சுவல் ஸ்பீச் என்ன, ஏன்னா இது வந்து இன்னைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, I believe our collective priorities are clear. Agriculture, irrigation and water resources, health, education, critical investment in rural infrastructure, along with programs for the upliftment of SCs, STs, other backward classes, minorities and women and children. The important plans for scheduled castes and scheduled tribes will need to be revitalized. We will have to devise innovative plans to ensure that minorities, particularly the Muslim minority, are empowered to share equitably in the fruits of development. They must all the scheduled caste, the scheduled tribe, backward classes, women and children should have the first claim on resources. இதுல என்ன சார் தவறு? இதான் this is the official record sir. This is the official மன்மோகன் சிங் பேசின ரெக்கார்ட். ஓகே, இதுல வந்து எதுல வந்து இல்லன்னு என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க நீங்க. நான் முதல் கட்ட கருத்து எடுத்துக்கிறேன், மற்றவங்களுடைய கருத்தை கேட்டு வந்துடலாம். ஹாஜாக்கன், எஸ். இப்போ நீங்க பேசுறது வந்து நீங்க என்டையரா மாத்தி பேசுறீங்க. நீங்க வந்து இப்ப என்ன சொன்னீங்க, முஸ்லிம்ஸுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டின்னு சொன்னாருன்னு சொல்லித்தான் நீங்க இன்னைக்கு பிரதமர் வந்து சார்ஜ் பண்றான்னு சொன்னீங்க. மன்மோகன் சிங் என்ன பேசினாருன்னு சொன்ன பிறகு நீங்க ஏன் அதை செய்யலன்னு கேட்டா நான் என்ன வாதத்துக்கு என்ன பதில் சொல்றது? இது வந்து ஜனங்கள் தான் முடிவு பண்ணணும், கார்த்திகை செல்வன் தான் சொல்லணும். சரி பீட்டர், இஷ்யூஸ்ல இருந்து விலகி போய் ஒரு பரப்புரைக்கு பின்னால் எதிர்க்கட்சிகளும் போயிடுதா? பாலச்சந்தர் ஒரு கேள்வியை விமர்சனத்தை முன் வச்சாரு, உங்க பதில்? எஸ் திரு பீட்டர். இல்ல அது வந்து பாலச்சந்தர் சார் சொன்னது வந்து ரொம்ப சரி.
இப்போ இன்னைக்கு வாதத்தை வந்து ரொம்ப கூர்மையான கருத்துக்களை வந்து பாலச்சந்தர் சார் வச்சார். இப்ப அவரை வந்து அவர் எப்படி டைவர்ட் பண்ணி சனாதனத்துக்குள்ள கொண்டாந்து விட்டார். சனாதனத்தை பத்தி வந்து நான் பேசினா அது இன்னும் வேற மாதிரி எல்லாம் வரும். அதுக்காக அதை வந்து டோட்டலா அவாய்ட் பண்றேன். இப்போ இன்னைக்கு நீங்க சொன்னது மாதிரி இந்த டிஸ்கஷன் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வந்து எதிர்கொள்ள முடியாமல் அதற்கு மக்கள் மத்தியிலே கிடைத்த மிகப்பெரிய வரவேற்பை பார்த்து பொறாமைப்பட்டு அதை போன்ற புதிய கருத்துக்களையும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றிய தீர்வுகளையும் தங்களால் முன்வைக்க முடியாமல் போனத அந்த தோல்வி மனப்பான்மையை ஒத்துக்கொண்டுதான் இன்னைக்கு பிரதமர் வந்து இதை போன்ற இன்னொரு மாற்று நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு. ஒன்னு நீங்க பாலச்சந்தர் சாரை பார்த்து கேட்கிறாரு, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, அவர் as long as he was on the chair he never entered into politics or he never spoke about politics. நீங்க வந்து சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜே எப்படி பிஹேவ் பண்ணாங்கதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நீதியரசர்கள் தங்களுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்னவெல்லாம் பேசுகிறார்கள் என்பதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கோம். நீங்க ஒன்னு சொல்றேன் சார், பாலச்சந்தர் சார், உங்களுக்கு வந்து ஐ டேக் இட் as an opportunity. உங்களை மாதிரி ஆட்கள் தயவு செய்து நீங்கள் தைரியமா பேசணும். ஏன்னா நீங்கள் அதிகம் தெரிந்தவர்கள், இந்து மதத்தை பற்றி சகலத்தை உணர்ந்தவர்கள். உங்களை போன்றவர்கள் பேசும்போதுதான் மக்கள் மத்தியில் வந்து நானோ ஹாஜாகனியோ பேசினா உடனே எங்களை வந்து ஒரு சின்ன பிராக்கெட் போட்டுருவாங்க. அது மட்டும் நான் முடிச்சேன். அந்த ஒரு நாள் பாலச்சந்தர் சார் வந்து இத மெசஞ்சர். ஓகே, அத கடந்த இந்த தேர்தல் பரப்புரைகள்ல ரியல் இஷ்யூஸ் ரேஸ் பண்றதுல அப்போசிஷன் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. இன்னொன்னு அவங்க நீங்க வந்து ஒரு அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸை முன்னெடுக்கிறீங்க, அதை கவுண்டர் பண்றாரு அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. இதுக்கு உங்க பதில் சொல்லுங்க. எஸ், இதுல வந்து அப்பீஸ்மெண்டே இல்லையா? அதாவது முதல் நாள் இவர் என்ன பேசுறாரு, முகமது ஷாமியை பற்றி பேசுறாரு. முகமது ஷாமி என் சகோதரன், அவன் சார்பாக ஓட்டு கேட்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. மறுநாள் என்ன பேசுறாரு, அலிகார்ல போய் நான் வந்து என் சகோதரிகளுக்கு வந்து ஹஜ்ஜுக்கு வந்து ஏற்பாடு செய்தேன், இதை வந்து தனியா பெண்களுக்கு போறதுக்கு ஏற்பாடு செய்தேன். அதாவது வடிவேல் ஒரு படத்துல வருவார் பாருங்க, அவன் அம்மா அப்பாவை காலையில ஆரத்திலாம் சுத்துவார், மாலையில வந்து தண்ணியை போட்டு வருவார், வந்து வேற மாதிரி பேசுவாரு. அப்போ கேட்பான், அது வேற வாயு இது வேற வாயுமா, இது சாயங்காலம் பேசுனது நார வாய். இது வந்து நீங்க ஒரு பிரதமர் வந்து தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தன்னுடைய ட்விட்டர்ல தன்னுடைய வெப்சைட்ல போட்டதை வந்து அந்த வார்த்தைகளை எடுக்கிறார் என்று சொன்னால் இதை விட அவமானவர் என்ன இருக்க முடியும்? வாந்தி எடுத்ததை திரும்ப வாங்குறது தானே, வேற என்னது? ஆகவே நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வந்து நீங்க வந்து எங்க மல்லிகார்ஜுன் கார்கே வந்து உங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. இன்னைக்கு பிரதமரிடம் வந்து இந்த தேர்தல் என்னுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி நான் உன்னிட்ட வந்து வாதிக்கிறேன், நீ சொன்ன இதை போன்ற வார்த்தைகளை எங்கள் தேர்தல் அறிக்கையில எங்க இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, அதை நீங்கள் காண்பித்தீங்க, இல்லைன்னா இதை பற்றி பேசுவதை விட்டு விடுங்கன்னு சொல்லுங்க. இந்த நான் சொல்றல 56 மார்பு ஆண்மை உள்ள பிரதமர்னா இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த காலகட்டத்திலேயும் அதுல வீரத்திற்கு அடையாளமோ அல்லது உறுதிக்கு அடையாளமாவோ அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே ஒரே வீரமானவர்கள் தான். ஆண் பெண் அந்த இடத்துக்குள்ள அவர் சொன்ன வார்த்தைகள் தான் நான் சொன்னேன். ஆனால் அடுத்த கணமே மரியாதைக்குரிய பீட்டர் அவர்கள் நீண்ட பாரம்பரியம் உள்ளவர், நான் பேசியது தவறு என்று சொல்லிவிட்டார். இது போல சொல்ல திராணி பிரதமருக்கு இருக்கிறதா? தவறு நான் ஏற்றுக்கிட்டேன். அத வந்து அதாவது நம்முடைய மனசுல வந்து அப்படி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, பெரிய மனசுல அந்த வார்த்தை வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எஸ், அத கடந்து இன்னொரு கருத்தை பதிவு செய்றேன். அந்த வார்த்தை எஸ் 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 சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட். கார்த்தி செல்வன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சொல்லுங்க, நான் பேசணும். திரு பீட்டர் நீங்க சொல்லுங்க, நீங்க சரியா சொல்லிடுங்க. எஸ் பீட்டர், நான் வரேன். இவரு பிரதமரை பத்தி குறிப்பிட்டாரு. நீங்க காந்தி அவர்கள் வந்து ரஃபேல் பத்தி பேசினாரு, பாருங்க பெகாசஸ் பத்தி பேசினாரு. ஒரு காயிண்ட் நான் முடிக்கல அப்புறம் பேசலாம். எஸ் எஸ், நான் நிறைவு பண்ண முடிங்க, வெயிட் பண்ண இல்ல நாகராஜ். அதாவது ரெண்டு விஷயம், பார்லிமெண்ட்ல வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் பற்றிய எந்த விதமான கணக்கும் தங்களிடம் இல்லை என்று இந்த அரசு, மோடி அரசு பாராளுமன்றத்திலே பதில் சொல்லி இருக்கிறது. எந்த விதமான இன்ஃபில்ட்ரேட்ஸ் பற்றி எங்களிடம் எந்த விதமான தகவலும் இல்லை, எங்கள்கிட்ட எந்த விதமான கணக்கும் இல்லை. இரண்டாவது, பங்களாதேஷனுடைய பிரதமர் என்ன சொன்னார்னா,
நீங்க அடிக்கடி இப்படி பேசுறது தவறு. எங்கள்கிட்ட இருந்து யார் வந்திருக்கான்னு சொல்லுங்க, எத்தனை பேரை அனுப்புங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அவர் ஓபனா ஒரு அப்பீல் கொடுத்தார் பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர். அதற்கு இன்னும் நம்முடைய அரசு இன்னும் அதற்கு பதில் சொல்லல. ஆகவே இதையெல்லாம் வைத்துக் கொண்டு இன்னைக்கு ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன், எதை பேசணும்? அருணாச்சல பிரதேசத்துல நம்முடைய இவர் என்ன சொன்னாரு, வெளியுறவு அமைச்சர், இந்த பேர்களை வச்சுக்கிட்டா போதுமா அப்படின்னு கேட்டாரு. சீனா வந்து பேர் மாத்திருக்க இடத்துல இன்னைக்கு கார்த்திகை செல்வன் இன்னைக்கு அந்த இடத்துல வாக்குப்பதிவே நடக்கல, அங்க எலெக்ஷனே நடக்கல, வாக்குப்பதிவு நடக்கல, வாக்குப்பதிவை நடத்த முடியல, சீனாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இதற்கு என்ன சொல்லுகிறார் பிரதமருக்கு தான் முக்கியமே ஒழிய இதை போன்ற விஷயங்களை பேசி நம்மளை வந்து டைவர்ட் பண்றாருங்கிறது தான் உண்மை. ரொம்ப சுருக்கமா ஒரே வார்த்தை, அதாவது கார்த்திகை செல்வன், நான் வந்து நேத்து பிரதமர் பேசினதை ட்ரெய்லரை தான் பாக்குறேன். இன்னும் 2 மாசத்துல இதை விட மோசமாக பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி நடக்காமல் இருந்தால் மகிழ்ச்சி. பேசல அடுத்த